இலங்கையில் 16 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் தலைக்கவசத்தால் தாக்கி அடித்துக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் தற்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவமானது சிங்கள மக்கள் அதிகம் வாழக்கூடிய வெளிகதர காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியிலேயே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்திருக்கையில் 16 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவரை அவரது சக மாணவர்கள் 11 பேர், கிட்டத்தட்ட 11 பேர் வரையில் சேர்ந்தே இந்த கொலை சம்பவத்தை மேற்கொண்டிருக்கின்றனர். அதாவது கொலை சம்பவம் எனும்போது அவர்களுக்கிடையில் ஏதோ வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதாகவும் அதன் பின்னராக 11 மாணவர்கள் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட ஒரு மாணவரை ஹெல்மெட்டால் மற்றும் கால்கைகளால் தாக்கியிருப்பதாகவும் இந்த சம்பவத்தின் பின்னராக குறித்த மாணவன் அடிகாயங்களுடன் பாதிக்கப்பட்ட நிலைமையில் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னராக உயிரிழந்திருப்பதாகவும் பெரும் சோகமான செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த 11 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவர்கள் 15 தொடக்கம் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிலைமையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உண்மையில் இந்த சம்பவமானது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஒரு கொலைவெறி தாக்குதலாக இடம்பெற்றிருப்பது மக்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதுடன் வளர்ந்து வரும் கல்வி சமுதாயத்தில் இப்படியான சம்பவங்கள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.